பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே உமக்கு மகிமை. அதிகாரம் 1, இறை வார்த்தை 38. மரியா, நான் ஆண்டவரின் அடிமை, உம் சொற்படியே எனக்கு நிகழட்டும் என்றார். கிறிஸ்துவின் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்துவுக்குள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, இன்று நாம் அன்னை மரியாளுடைய பரிசுத்த திரு இருதய திருவிழாவை கொண்டாடுகின்றோம். இந்த நாள் நம்முடைய தாய் திருச்சபையானது நமக்கு கொடுத்திருக்கின்றது. அந்த மாசு மறுவற்ற அந்த தாயினுடைய இதயத்தை நாடி செல்பவர்கள் அந்த தாயினுடைய குணத்தை பெற்றுக் கொள்கிறார்கள். அந்த தாய் ஒவ்வொரு நாளும் நமக்காக தன்னுடைய மகனிடம் பரிந்து பேசிக் கொண்டிருக்கின்றார். எனவேதான் உடலோடும் உள்ளத்தோடும் ஆத்துமாவோடும் அவர் விண்ணகத்திற்கு எடுத்து செல்லப்பட்டார் என்று நம்முடைய திருச்சபை நமக்கு கற்றுத் தருகின்றது. ஆம் அன்பார்ந்தவர்களே, இந்த உலகத்தில் எவ்வளவோ பெண்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள், வாழ்ந்து கொண்டு இருந்தார்கள். ஆனால் தந்தை கடவுள் தன்னுடைய பணிக்காக தன்னுடைய மகனை இந்த உலகத்திற்கு அனுப்புவதற்கு ஒரே ஒரு கன்னி தாயை அவர் தேர்ந்தெடுத்தார். எனவேதான் அவரை கடவுளின் தாய் என்று தாய் திருச்சபை வர்ணிக்கின்றது. நாமும் விசுவாசத்தோடு கடவுளுடைய தாய் நமது தாயாய் இருக்கின்றார். அவரை நோக்கி நாம் ஜெபிக்கக்கூடிய வேளையிலே, அவர் வழியாக ஜெபிக்கக்கூடிய வேளையிலே எளிதாக ஆண்டவருடைய அருளையும் இரக்கத்தையும் பலத்தையும் நாம் பெற்றுக் கொள்கின்றோம். பாருங்கள் அன்பார்ந்தவர்களே, அன்னை மரியாளை குறித்து நாம் பார்க்கக்கூடிய வேளையிலே அதிகமாய் நாம் நம்முடைய விவிலியத்தில் பார்க்க முடியாது. ஆனால் நாம் முஸ்லிம் அவர்கள் பயன்படுத்தக்கூடிய, முஸ்லிம் மக்கள் பயன்படுத்தக்கூடிய அந்த குரான் என்கின்ற புனித நூலில் அன்னை மரியாவை மிரியம் என்று சித்தரித்திருக்கிறார்கள். அநேக இடத்தில் அன்னை மரியாளை பற்றி சொல்லப்பட்டு இருக்கின்றது. அந்த புனித நூலாகிய குரானில் அன்னை மரியாளுடைய வாழ்க்கையை கொடுக்கப்பட்டு இருக்கின்றது. அதிலே ஒரு பகுதியில் இவ்வாறு சொல்லப்பட்டு இருக்கின்றது. அன்னை மரியாள் சிறு பிள்ளையாய் இருக்கக்கூடிய வேளையிலே அவரை அவருடைய பெற்றோர்கள் ஜோக்கிம் அண்ணா எருசலேமில் உள்ள அந்த திரு கோயிலில் கொண்டு அர்ப்பணித்து விடுகிறார்கள். சிறு குழந்தையாய் இருக்கக்கூடிய அன்னை மரியாள் அந்த கோயிலை சுத்தப்படுத்தி ஒவ்வொரு நாளும் பரிசுத்தமாய் வைத்திருந்தார்களாம். அங்கு வரக்கூடிய அந்த கஷ்டப்பட்ட மக்களுக்கு அவர் பிரெட்டுகளை கொடுத்து அவர்களுடைய பசியை போக்கக்கூடிய ஒரு அருமையான ஒரு குழந்தையாய் ஆண்டோடைய சமூகத்தில் அவர்கள் வளர்ந்து கொண்டிருந்தார்களாம். ஆம் அன்பார்ந்தவர்களே, அன்னை மரியாள் அவர் சென்று நோயாளிகளை சந்தித்திருக்கின்றார். குஷ்டரோகம் பிடித்திருந்தவர்களை சந்தித்து அவர்களை தொட்ட வேளையில் அந்த சிறு வயதிலே அந்த மனிதர்களுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதம் இருந்திருக்கின்றது. அவர் இந்த தொழு நோயாளுடைய மக்களை தொடக்கூடிய நேரத்தில் அவர்களுடைய சரீரம் ஒரு குழந்தையின் சரீரம் போல் மாறுவதை அவர் பார்த்திருக்கின்றார். அநேக மக்களும் பார்த்திருக்கின்றார்கள். ஏனென்றால் அன்னை மரியாள் சிறு வயதில் இருந்தே ஆண்டவருடைய அருளையும் இரக்கத்தையும் பலத்தையும் பெற்றிருந்தபடியினால் ஆண்டவரால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு சகோதரியாய் இந்த உலகத்தில் ஒரு கன்னி பெண்ணாய் அவர் இருந்தபடியினால் அவரால் ஒரு அற்புதங்களை செய்ய முடிந்தது. அவரும் ஆண்டவருடைய கட்டளைகளை கடைபிடிப்பதில் உறுதியாக இருந்தார். எனவேதான் வானதூதர் கபிரியேல் அவரிடம் வந்து பேசக்கூடிய வேளையிலே முதலில் பயத்தில் இருந்த அன்னை மரியாள்
வானதூதரை நோக்கி அவர் சில கேள்விகளை கேட்டார். ஏனென்றால் அவர் கன்னி பெண்ணாய் இந்த உலகத்தில் இருந்தார். அந்த தாயினுடைய இருதயம் மிகவும் ஒரு மிருதுவான ஒரு இதயமாய் இருந்தது. பாவமே இல்லாத ஒரு இதயமாய் இருந்தது. பாவ சூழ்நிலைகளில் வாழ்ந்த நேரத்திலும் கூட அன்னை மரியாளுடைய இதயம் ஒரு கரைபடியாத ஒரு பரிசுத்தமான ஒரு இதயமாய் இருந்தபடியினால் ஆண்டவர் அவரை தேர்ந்தெடுத்து அவர் வழியாக ஒரு மீட்பை நமக்கு கொடுத்தார். எனவேதான் எசையா தீர்க்கதரிசி அருமையாக சொல்லுகின்றார். எசையா தீர்க்கதரிசி புத்தகம் 7வது அதிகாரம் 14வது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது. ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை அருள்வார். இதோ கருவுற்றிருக்கும் அந்த இளம்பெண் ஒரு ஆண்மகனை பெற்றெடுப்பார். அக்குழந்தைக்கு அவர் இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது. பாருங்கள், இந்த வார்த்தைகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் தீர்க்கதரிசியின் வழியாக அவர் வெளிப்படுத்தியிருக்கின்றார். ஏனென்றால் ஒவ்வொரு மக்களும் அந்த மீட்பரை பார்ப்பதற்காக ஆவலோடு இருந்தார்கள். ஆனால் இந்த நாளில் உங்களுக்கும் எனக்கும் அந்த வாய்ப்பை ஆண்டவர் கொடுத்திருக்கின்றார். எப்படி தெரியுமா? இதோ நற்கருணை நாதராய் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களையும் என்னையும் பார்த்து கொண்டு இருக்கின்றார். இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் தந்தை கடவுள் வாக்களித்த அவருடைய மகன் கன்னியின் வழியாக இந்த உலகத்தில் வந்து நமக்காக அடித்து நொறுக்கப்பட்டு நமக்காக இரத்தம் சிந்தி நம்மை மீட்டு பாவத்திலிருந்து மீட்டு பாவத்திற்கு அடிமையாக இருந்த நம்மை மீட்டு ரட்சித்திருக்கின்றார், ரட்சித்துக் கொண்டு இருக்கின்றார். எனவே அவரை நோக்கி நாம் கேட்கக்கூடிய வேளையிலே, அன்னை மரியாள் வழியாக ஜெபிக்கக்கூடிய வேளையிலே, அன்னை மரியாளிடம் இருந்த அந்த பரிசுத்த இதயம், அந்த பரிசுத்தம் நமக்குள் கடந்து வருகின்றது. பரிசுத்தம் இல்லாமல் எவன் ஒருவரும் கடவுளை காண முடியாது என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகின்றது. ஆம் அன்பார்ந்தவர்களே, உங்களிடம் இந்த நாளில் அன்னை மரியாளுக்குள் இருந்த அந்த பரிசுத்த இதயம் இருக்கின்றதா? அந்த இதயம் உங்களிடம் இருந்தால் அன்னை மரியாள் உங்களை தேடி வருவார்கள். 1000 ஜெபமாலை சொல்லலாம், மனம் மாறாதபடி நீங்கள் ஜெபமாலை சொல்லி ஒரு பிரயோஜனமும் இல்லை. எனவே இந்த நாளில் அன்னை மரியாளை போல் வாழ ஒரு ஆற்றலை நாம் தந்தை கடவுளிடம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாக நாம் கேட்போம். அதே போல் அன்பார்ந்தவர்களே, இந்த உலகத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய 2வது வருகை சமீபமாய் இருக்கின்றது. எனவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வரும் பொழுது அவரோடு சேர்ந்து அன்னை மரியாளும் கூட வருவார்கள். ஏனென்றால் அன்னை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த சிங்காசனத்தில் இருந்து நியாய தீர்ப்பை வழங்கக்கூடிய வேளையிலே அன்னை மரியாளும் அவரோடு கூட இருப்பார். எனவே அன்னை மரியாளிடம் நாம் பரிந்து பேசும்படியாக செபிக்கக்கூடிய வேளையிலே அன்னை மரியாள் நமக்கு விடுதலை பெற்றுக் கொடுக்கின்றார். திருவெளிப்பாடு 12வது அதிகாரம் 1வது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது. வானில் பெரியதொரு அடையாளம் தோன்றியது. பெண் ஒருவர் காணப்பட்டார். அவர் கதிரவனை ஆடையாக அணிந்திருந்தார். நிலா அவருடைய காலடியில் இருந்தது. அவர் பன்னீர் விண்மீன்களை தலை மீது கொண்டிருந்தார் என்று அழகாக அன்னை மரியாளை குறித்து தந்தை கடவுள் சித்தரித்திருக்கின்றார். ஆம் அன்பார்ந்தவர்களே, அந்த அன்னை மரியாள் நம்முடைய தாய் கதிரவனை ஆடையாய் அணிந்திருந்தார். ஏன் தெரியுமா? எப்பொழுதுமே தந்தை கடவுள் முன்பாக அவர் இருக்கிறபடியினால் தந்தை கடவுள் அக்னியாய் இருக்கின்றார். எனவேதான் மோயிசன் அந்த 10 கட்டளைகளை பெற்றுக்கொள்ள தந்தை கடவுள் கூப்பிட்ட பொழுது அந்த சீனாய் மலைக்கு கடந்து சென்ற வேளையிலே அவரோடு முகமுகமாய் பேசி அங்கிருந்து இறங்கி வரும் பொழுது எந்த ஒரு மக்களும் அவருடைய முகத்தை பார்க்க முடியவில்லை. ஏனென்றால் அந்த முகம் அவ்வளவு பிரகாசமாய் இருந்தது. அந்த கடவுளை இதே நற்கருணை நாதராய் நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கின்றீர். எனவேதான் ஆண்டவர் சொல்லுகின்றார், அன்னை மரியாள் கதிரவனை ஆடையாய் அணிந்திருந்தார் என்று. ஆம் அன்பார்ந்தவர்களே, இன்னும் அன்னை மரியாளை பற்றி சொல்லிக் கொண்டே போகலாம். இந்த நாளில் அந்த தூய இதயத்தை நமக்கும் தரும்படியாக நாம் அன்னை மரியாளிடம் கேட்போம். அன்னை மரியாளிடம் நாம் நமக்காக பரிந்து பேசும்படியாக, அவருடைய மகனிடம் பரிந்து பேசும்படியாக நாம் மன்றாடுவோம். உண்மையிலும் உண்மையுமாக பல இடங்களில் காட்சி கொடுத்து இதோ நான் என் மகனோடு இருக்கிறேன் என்பதை வெளிப்படுத்திய அன்னை தாய்
இந்த நாளிலும் உங்களுக்கு அதை வெளிப்படுத்துவார். எனவே என்னோடு இணைந்து அன்னை மரியாள் வழியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடன் நாம் ஜெபிப்போம். நற்கருணை நாதர் நமது நடுவில் இருக்கின்றார். நம்மை விட்டு அவர் ஒருபொழுதும் விலகுவதில்லை, நம்மை கைவிடுவதும் இல்லை. எனவே இந்த நேரத்தில் என்னோடு இணைந்து அன்னை மரியாள் வழியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடன் ஜெபித்து தந்தை கடவுளை மகிமைப்படுத்துவோமா? இந்த நேரத்தில் மகிமைப்படுத்துவோம். எங்கள் பரலோக தந்தையே, இயேசு கிறிஸ்துவை, தூய நல்ல ஆவியை, தந்தையே, இந்த அருமையான காலை பொழுதிற்காகவும் இந்த நாளுக்காகவும் நன்றி சொல்லி துதித்துமை ஆராதிக்கிறோம் சுவாமி. தகப்பனே, அன்னை மரியாளை பற்றி நாங்கள் அறிந்திருந்தும் அவர்களுடைய செயல்பாடுகளை அறியாதபடி ஏனோ தானோ என்கின்ற முறையில் அவரிடம் நாங்கள் ஜெபித்திருக்கின்றோம். இந்த நேரத்திலும் தகப்பனே, உமது வார்த்தையின் வழியாக நீர் எங்களோடு பேசியிருக்கின்றீர். அன்னை மரியாளை எங்களுக்கு தாயாய் நீர் கொடுத்திருக்கின்றீர். அவர் வழியாக நாங்கள் உம்மிடம் கேட்பது எல்லாவற்றும் நீர் எங்களுக்கு கொடுத்து கொண்டு இருக்கின்றீர். ஒரு நாளும் எங்களை கைவிடாதபடி உமது பொற்கரங்களில் எங்களை பொதிந்து எங்களை பாதுகாத்துக் கொண்டு இருக்கின்றீர். அன்னை மரியாளிடம் நாங்கள் மன்றாடக்கூடிய வேளையிலே அவருடைய ஆடையை கொண்டு எங்களை மூடி பாதுகாத்துக் கொண்டு இருப்பதை எங்களால் உணர முடிகின்றது. கதிரவனை ஆடையாய் கொண்டிருக்கக்கூடிய எங்கள் அன்பு தாய் இதோ இதோ மகனோடு கூட இருந்து எங்களை ஆசீர்வதிப்பதற்கு சித்தமாய் இருக்கின்றாரே. ஆண்டவரே, இந்த நேரத்திலும் அவர் வழியாக ஒரு அற்புதத்தை கொடுப்பீராக. எங்கள் குடும்பத்தில் குடும்ப ஜெபமாலை இல்லாதபடி ஏனோ தானோ என்று நாங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம். இந்த நாளிலும் அன்னை மரியாள் அவருடைய காட்சியின் வழியாக எங்களுக்கு கற்றுக் கொடுத்ததின்படி ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் குடும்ப ஜெபமாலை செய்து உமது மகனுடைய வாழ்க்கையும் பாடுகளையும் மீட்பின் வரலாற்றையும் தியானிக்கக்கூடிய பலத்தையும் ஆற்றலையும் பரிசுத்தாவின் துணையோடு எங்களுக்கு தரும்படியாக உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். ரபா ரிலாபா ஷராபா துராலாமா ஹலாபா ஷராபா துராலாபா ஹலாபா பாபா. Thank you Jesus, praise to Jesus, glory to Jesus, hallelujah. இயேசுவே, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. உமது தாயோடு சேர்ந்து உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. வானதூதர்களோடு சேர்ந்து உம்மை துதிக்கிறோம் தகப்பனே. இந்த நாளிலும் எங்களுக்கு மீட்பை தருவீராக. எங்கள் குடும்பத்தில் உள்ள எங்களுடைய தாய் தந்தையரை ஒப்புக் கொடுக்கின்றேன். எங்களுடைய பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கின்றேன். குழந்தை செல்வங்களை ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கின்றோம். உறவினர்களை ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கின்றோம். இவர்கள் தந்தையின் கடவுள் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள், மகன் மீதும் நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள். அநேக முறை அன்னை மரியாளை விட்டு வழி விலகி இருக்கிறார்கள், திரு குடும்பத்தை விட்டு வழி விலகி இருக்கிறார்கள். தந்தையே, இந்த நேரத்தில் நீர் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்து அவர்களும் அன்னை மரியாளின் வழியாக உம்மிடம் அன்றாடக்கூடிய பலத்தை மாற்றலையும் கொடுப்பீராக. அந்த நாளிலே அவர் அந்த திரு கோயில் எருசலேம் ஆலயத்தில் இருந்து உமக்கு பணிவிடை செய்த வேளையில் அந்த கோயிலுக்கு வந்த நோயாளிகள் ஒவ்வொருவரையும் அவர் குணமாக்கியது போல் இந்த நாளிலும் அன்னை மரியாள் நல்ல ஒரு தாயாக, நல்ல ஒரு ஆற்றல் படைத்த ஒரு வல்லமை மிக்க தாயாய் எங்களோடு கூட இருப்பதை எங்களுக்கு உணர வைத்து இருக்கின்றீர். எங்கள் குடும்பத்தில் கடந்து வர நீர் சித்தமாய் இருக்கின்றீர். அதற்காக உமக்கு நன்றி சொல்லுமை துதிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, இந்த நேரத்திலும் கூட இதோ நீர் எங்களுக்கு உமது தாயை எங்களுக்கு தாயாய் நீர் கொடுத்தீர். அந்த சிலுவையில் நீங்கள் தொங்கக்கூடிய வேளையிலே யோவானை அழைத்து நீர் அவரிடம் இதோ உமது தாய், இதோ உமது மகன் என்று சொல்லி உமது வார்த்தையின் மூலம் பேசி எங்களை திடப்படுத்தி இருக்கின்றீரே. அதற்காக உமக்கு நன்றி சொல்கிறோம் தகப்பனே. இந்த நேரத்திலும் நீர் எங்களோடு கூட கடந்து வந்திருப்பதற்காக நன்றி. அன்னை மரியாவை உறுதியாக பற்றி கொண்டு அந்த இரண்டாவது வருகையின் போது நாங்களும் உம்மோடு கூட வந்து விண்ணக வீட்டில் தங்கக்கூடிய ஆற்றலையும் பலத்தையும் தருவதற்காக நன்றி சொல்லுமை துதைக்கின்றோம் தகப்பனே. தந்தையே, சாத்தான் கொண்டு வரக்கூடிய அனைத்து போலித்தனமான திட்டங்கள் எல்லாவற்றையும் எடுத்து மாற்ற நீர் எங்களுக்கு பலத்தை தாரும் தகப்பனே. ஜெபிக்கக்கூடிய வேளையில் அற்புதங்களும் அடையாளங்களும் குடும்பத்தில் நடத்திடும்படியாக ஜெபிக்கின்றோம். இந்த நேரத்திலும் கூட எங்கள் குடும்பத்திலுடைய அந்த ஜெப நேரத்தை ஆண்டவரை கூட்டக்கூடிய பலத்தை கொடுப்பீராக. அநேக தடைகள் சுவாமி ஆண்டவரே, டெலிவிஷன் பார்த்து ஆண்டவரே நேரத்தை போக்குகிறோம் சுவாமி. 2.5 மணி நேரம் ஆண்டவரே படங்களை பார்த்து எங்களுடைய
எங்களுடைய நேரத்தை நாங்கள் போக்கி இருக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, நாங்கள் அலைபேசியை கையில் வைத்துக் கொண்டு அதன் வழியாக எங்களுடைய நேரத்தை நாங்கள் செலவழித்துக் கொண்டு இருக்கிறோம் சுவாமி. இந்த தடைகள் எல்லாவற்றையும் எடுத்து மாற்றி எப்பொழுதும் திரு குடும்பத்தை நோக்கி இருக்கக்கூடிய பலத்தையும் வல்லமையும் தரும்படியாக ஜெபிக்கின்றேன் தகப்பனே. இந்த அற்புதத்தை நீர் செய்து விட்டதற்காக நன்றி, பலப்படுத்தி இருப்பதற்காக நன்றி சொல்லி உம்மை துதிக்கின்றோம். மீட்பரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்பு கொடுத்து எங்கள் தாய் கன்னி மரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம் எங்கள் நல்ல தந்தையே, ஆமென். அன்பார்ந்தவர்களே, ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை கேட்டிருக்கின்றார். எனவே அன்னை மரியாளிடம் நமக்காக பரிந்து பேச இந்த நேரத்தில் மன்றாடுவோம். அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அஜிஷ்ட மரியே, சர்வேசனுடைய மாதாவே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக எப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். அன்பார்ந்தவர்களே, இந்த நேரத்தில் நற்கருணை நாதரும் அவருடைய தாய் அன்னை மரியாளும் நம்மோடு கூட இருக்கின்றார்கள். அவர்கள் தரக்கூடிய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வோம். எல்லாம் அல்ல இறைவன் பிதா, சுதன், பரிசுத்த ஆவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.